ஆனந்தியோட கர்ப்பத்துக்கு யாரு காரணம்னு தெரியாத வரைக்கும் என்னோட என்கேஜ்மெண்ட்டும் கல்யாணமும் இப்போதைக்கு நடக்காதுன்னு சொல்லிட்டு தன்னோட முடிவை தன் அம்மாட்ட தெளிவா சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா கிளம்பி போறாரு மகேஷ். அதே நேரத்துல ரகுவை சீக்கிரம் எப்படியாச்சும் என் கையில கொடுத்துரு கடவுளே, ரகு கிடைக்காத வரைக்கும் என்னோட அன்பு மனசு நிம்மதி இல்லாம இருக்குன்னு ஆனந்தி ரொம்பவே ஃபீல் பண்ணி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஹனிமூன் ட்ரிப் முடிச்சு அன்பு வீட்டுக்கு வராரு. வெளியில ஆட்டோ சத்தம் கேட்ட யாழினி எட்டி பாக்குறாங்க. அங்க ஆட்டோல இருந்து அன்பு இறங்குறத பார்த்து சந்தோஷமா சிரிக்கிறாங்க யாழினி. இதை பார்த்த லலிதா யாழினிட்ட, என்னடி வெளியில பார்த்து சிரிக்கிற, உங்க அண்ணன் என்ன மிலிட்ரிக்கா போயிட்டு வரான், ஊர் சுத்திட்டு தானே வர்றான், கூட அவளும் வந்திருக்காளான்னு நக்கலா கேட்குறாங்க. வீட்டுக்கு வந்த அன்புட்ட ஹனிமூன் ட்ரிப் எப்படி போச்சுன்னு யாழினி சந்தோஷமா விசாரிக்கிறாங்க. அதே நேரத்துல துளசி கையில கட்டு போட்டிருக்கிறத பார்த்து துளசி மேல அன்பு சந்தேகப்படுறாரு. ஏற்காட்டுல ஆனந்தி கூடவே இருந்து ஆனந்திய கொல்ல பார்த்தது துளசி தானான்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்ட அன்பு இந்த விஷயத்த ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. இதை கேட்ட ஆனந்தி, என்ன அன்பு பக்கத்துல இருந்து பார்த்தது மாதிரி சொல்றீங்களேன்னு கேட்க, ஆமா ஆனந்தி, என் பக்கத்துல இருக்கிற துளசி மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஹனிமூன் ட்ரிப்ல உன் கூடவே இருந்து உனக்கு ஏதோ சதி செய்ய நினைச்சவ இவதான் சொல்லிட்டு துளசி மேல இருந்த தன்னோட சந்தேகத்தை அன்பு ஆனந்திட்ட சொல்றாரு.